கரூர் ஸ்டாம்பீடில் உயிரிழந்த குடும்பத்தாரையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரையும் இன்றைக்கு சென்னைக்கு வரவழைத்து மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு தனியார் விடுதியில் அவர்களையெல்லாம் தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து பேச இருக்கிறார், ஆறுதல் சொல்ல இருக்கிறார் என்கிற தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்காகவே நேற்றைய தினம் கரூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 33 குடும்பத்தார், உயிரிழந்த குடும்பத்தார் சென்னைக்கு பேருந்துகளிலே பயணமாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு சில குடும்பத்தார் விமான மார்க்கம் மூலமாக சென்னைக்கு பயணிப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆக இந்த விவகாரத்திலே கூட தலையிட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உயிரிழந்த குடும்பத்தார் சென்னையிலே சென்றுவிடக்கூடாது என்பதில் முனைப்பு காட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலையில ஒரு 2 குடும்பத்தார் விழுந்திருப்பதாகவும் நமக்கு செய்திகள் சொல்லப்படுகிறதாக. இந்த 41 குடும்பங்கள்ல 39 குடும்பத்தார் இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்களோடு சந்திப்பு நடத்த இருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தொடர்ந்து கூவுகிற திமுக சார்ந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்கிற போர்வையில உலா வந்து கொண்டிருக்கிற கோபாலபுரத்து கொத்தடிமைகள்ல ஒருவராக இருக்கிற மரியாதைக்குரிய செந்தில்வேல் என்கிற பத்திரிகையாளர் நேற்றைய தினம் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லுதார்னா, பார்த்தீங்களா, விஜய் தானாகவே போய் சிபிஐயினுடைய வலையில சிக்கி இருக்கிறார். விஜய் கேட்டு வாங்கிய சிபிஐ இன்னைக்கு பதிவு செய்திருக்கிற எஃப்ஐஆர்ல அதே புஷியானந்த் A1 இருக்கிறார், அதே ஆதவ் அர்ஜுன் A2 இருக்கிறார், அதே சிடி நிர்மல்குமார் A3 இருக்கிறார். இவர்களாகவே போய் சிபிஐயினுடைய மடியிலே விழுந்திருக்கிறார்கள், சிக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிற அந்த செந்தில்வேல் போன்றவர்களுக்கு நான் பணிவோடு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாநில அரசாங்கம் ஒரு வழக்கை விசாரிக்கிற போது, அவர்கள் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அந்த வழக்கை விசாரிக்கிற போது, அந்த வழக்கு சிபிஐ வசம் டிரான்ஸ்பர் ஆகிற போது சிபிஐ முதல்ல செய்யக்கூடிய சாதாரண நடைமுறை தான் என்னன்னா, ஏற்கனவே போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரையே பதிவு செய்து அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் அந்த வழக்கை விசாரிப்பதுதான் சிபிஐ பண்ணக்கூடிய சாதாரண நடைமுறை. ஆக இந்த நடைமுறையை கூட திட்டமிட்டே